வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஒரு பீதி ஆகிட்டாங்க. எதை நினச்சிட்டு பார்க்கணும். ஸோ இந்த தேர்தல் ஆணையத்தில் உட்கட்சி விஷயமாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பொதுச்சார் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த விதி இருக்கா, சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் பதவி, இதெல்லாம் உட்கட்சியில் ஆய்வு பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கட்சி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்ல, அதுக்கு அதிகாரம் இருந்தால் அந்த வரம்போடு நீங்கள் செயல்படலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு செயல்படலாம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கோர்ட் சொன்னனால இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா விசாரிப்பாங்க. ஆனால் இப்போ புகழேந்திரன் இருக்கார் ஒரு மனு போட்டிருக்காரு. ஸோ சீக்கிரம் விரைந்து விசாரிங்க. அதே மாதிரி CV சண்முகன் சொல்கிறவர் குமாஸ்தா வேலை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி CB சண்முகத்துக்கு எதிராகவும் பார்த்திங்கன்னா ஒரு செக் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வழக்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஸ்வ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பிட்டு ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸோ 33 பேருக்கு வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு ஸோ நிறையா பணங்கள் பார்த்திங்கன்னா எங்கிட்டேருந்து வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ராஜேந்திரன் சொல்லிட்டு வழக்கு விரைந்து முடிக்க அறிக்கையை தாக்கல் பண்ணி விரைந்து முடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மனு போட்டிருந்தார். ஸோ அது தேர்தல் ஆணையம் கோர்ட்டுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ விரைந்து முடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு. பட்டு போலீஸ் பார்த்திங்கன்னா போலீஸ் தரப்பில் ஸோ காவல்துறையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் இதில் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணல. அதனால் CBIக்கு மாறிடுச்சு. இப்போ CBIக்கு மாறினால இது என்ன சிக்கல்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விசாரிக்கும் CBIன்றது. அப்படின்ற பட்சத்தில் எல்லா முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு படிப்படியாக மத்திய அரசு கண்ட்ரோலில் போகும்போது ஸோ டெல்லி சும்மா விடாது, எல்லாரையும் பார்த்திங்கன்னா இருக்குப்படி பிடிக்கும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு IT ரைடு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுமணி, தங்கமணி இவங்க வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட இருக்குது. அவங்க எப்போ வேணால் பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட இருக்காங்க. ED எப்போ வேணால் நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்சியில் இருக்க துரைமுருகன் வீட்டில் எப்படி ஆளுங்கட்சி வீட்டிலே பார்த்திங்கன்னா போகும்போது இவங்க எதிர்கட்சி. ஸோ இந்த கட்சியும் பார்த்திங்கன்னா பெரிய இப்போ வலுவாக இல்லை. அதிமுகன்ற கட்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க, ஓர் அணியில் இல்லை. அப்படி ஓர் அணியில் இருந்தாலுமே ஜெயலலிதா இல்லாத ஒரு விஷயம் இவங்ககிட்ட இருக்குமா? அதிகபட்சமாக எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இல்லாமல் போயிடுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா யார் செலவழிக்கிறதுன்ற ஏகப்பட்ட குழப்பம் பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளே நிலவிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்குமே. ஸோ இதில் இவங்க யூனிட்டியாக இல்லை. இப்போ செங்கோட்டையும் பார்த்திங்கன்னா போர்க்கொடி தூக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அதிமுக கட்சியிலேருந்து படிப்படியாக பார்த்திங்கன்னா சில பேர் விஜய் கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கட்சி இப்போ மருத்துவர் OPS ஆதரவு இவர் விஜய் கட்சிக்கு போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மஃபா பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் இருந்தவர் அதிமுகவில். இவர் விஜயகாந்த் கட்சியில் இருந்தார், தேமுதிகவில் இருந்தார், அப்புறம் அதிமுக வந்தார். இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போகிறாரு. ஸோ விஜயும் பார்த்திங்கன்னா சீனியர்கள் வேணும், அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்கள் வேணுன்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் அவர் கட்சிக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போகிறதா சொல்கிறாங்க. பட் இப்படி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு ஒரு விஷயம் சொல்கிறனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பதட்டம். மொத்தமாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் கூடாரம் காலி ஏறுமா வச்சுட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா திமுகவில் இப்போ அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே அதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து போனவங்க தான். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து போனவங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க, முன்னாள் அமைச்சராக இருக்காங்க. ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குமோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. இங்கேருந்து இப்போ மித்த கட்சியிலேருந்து போய் இன்னொரு கட்சி போகும்போது ப்ரொமோஷன் மாதிரி. இதே ஒரு சாதாரண தொண்டன் போகும்போது அந்த ப்ரொமோஷன் கிடைக்காதுல்ல. இங்கே என்ன கொடியை பிடிச்சாலும் அதே கொடியை அங்கேயும் பிடிக்கலாம். ஸோ அவனுக்கு ஒன்றுமே கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் போடுறது தான். ஆனால் இங்கே மாவட்ட செயலாளர் இருக்கான், அங்கேயும் போய் வேறு கட்சியும் மாவட்ட செயலாளர் தான் இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுக நிறைய பேர் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்குன்ற ஓட்டு தான் போட்டுட்ருக்காங்க. இந்த இரட்டை இலைக்குன்ற ஒரு வாக்கு சதவீதம் நியூட்ரலாகவே இருந்துச்சு, 28% சொல்லிட்டு. அது யாருக்காண்டினா எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காண்டி தான். ஸோ எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா கட்சியை வலுவாக கொண்டு போனால் தொடர்ந்து வெற்றி. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அதை கண்டினியூ பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா சில தடைகளை மீறியும் பார்த்திங்கன்னா பண்ணாங்க. 2011 அந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அந்த டைமில் வேகமான பிரச்சாரம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஒரு புள்ளியாக பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் மாறுறாங்க. ஜெயலலிதா இன்ன வரைக்கும் இருந்திருந்தால் இன்ன வரைக்கும் ஆளுங்கட்சியாக தான் இருந்திருக்காங்க. ஒன்றும் எதிர்கட்சியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா நிரந்தர பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு OPSம் EPSம் தீர்மானம் போடுறாங்க.
அதாவது இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆன பிறகு தான் 2021. அதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2017 இருந்தாங்கல்ல 21 வரைக்கும். அது பார்த்திங்கன்னா டெம்பரரியாக தான் இருந்திருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமும் கிடையாது. அதுக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. 2021 ஸோ தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் 2021 தான். அப்போ நிரந்தர பொதுச் அம்மா தான் சொல்லிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் காலியாச்சு, இந்த ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அப்போ இடைக்கால பொதுச்செயலாளர் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆணும்னு சொல்கிறக்காண்டி ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியில் வந்து தூக்கி விட்டார். ஸோ கட்சியில் மிகப்பெரிய தலைவர் ஜெயலலிதா. ஸோ அவங்களே வந்து அவங்க இப்போ இல்லை, உயிரோடு இல்லாட்டியும் ஸோ நிரந்தர பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுத்தாச்சு. சும்மா அம்மா தான் அந்த பதவி தகுதி, வேறு யாருமே இனி தகுதி கிடையாதுன்ற மாதிரி. அந்த பதவிக்கே எடப்பாடி பழனிசாமி உட்காந்தது பெரிய சலசலப்பு ஏற்பட்டாலுமே இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சரி கட்டினால தொண்டர்கள் வாய் திறக்கவே இல்லை. ஸோ மெஜாரிட்டியான அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கைதை ஓங்கியிருக்கு. இதை தான் ஓபிஎஸ் சொல்கிறாரு, எனக்கு தொண்டர்கள் பலம் இருக்குது, எனக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பலம் இல்லாட்டியும் தொண்டர்கள் பலம் இருக்குது, தொண்டர்களை வச்சு தான் இந்த கட்சி இயங்குது. அதை தான் 20 2வது விதியில் பார்த்திங்கன்னா சாதாரண தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பொதுச்செயலாளர் பதவின்ற விதியே இருக்குது. அந்த விதியை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு 43வது விதியில் இருக்குது. அந்த விதி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ கழகத்தில் இருக்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் விலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா தொண்டர்களை வச்சு இந்த பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த பாயிண்ட்டை வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக முடியுன்றாங்க. அதே மாதிரி சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் ஜெயிக்க முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும். தென் மாவட்டங்களில் இவங்களால் துளி கூட ஜெயிக்க முடியாது தனித்து நின்று. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, அதிமுகன்ற ஒரு கட்சி இரட்டை இலையை வச்சு பார்த்திங்கன்னா அதோட பவரே கம்மியாக்கிட்டாங்க மாதிரி தொடர் தோல்வி. இதை தான் புகழேந்தி சொல்லியிருக்காரு. ஏங்க இரட்டை இலை முடங்கினா பரவாயில்லையான்னு சொல்லிட்டு புகழேந்திட்ட கேட்கும்போது, முடங்கினா பரவாயில்லைங்க, அது தொடர் தோல்வியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த இலைக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது, அது வெற்றி பெறணும்னு சொல்லி தான் வந்து களமிறக்கலாம். அது தொடர் தோல்வினால் அதுக்கு முடங்கிறதே பெஸ்ட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா முடங்கிறதே பரவாயில்லைங்க, அதை ரொம்ப வந்து தோல்வியாக கொண்டு போய் எம்ஜிஆர் ஜெயலலிதா மிகப்பெரிய கட்டி காத்த இயக்கம், அதுக்கு நியூட்ரலாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி, அதுவுமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த தேர்தலில் 10% அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் போயிருக்கு, திமுகவுக்கு போயிருக்குன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படின்ட்டு இருக்க பட்சத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே வந்து அவர் செல்வாக்கான நபர், அதிமுகவை சேர்ந்தவர், அதிமுக ரெப்ரசன்டேட்டிவ்னா சுயேட்சை சின்னத்தை நின்று எல்லாருமே நிற்க சொல்லுங்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாருமே பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்க மாட்டாங்க. இரட்டை இலை இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ் கண்டியும் இல்லை, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாரும் வாங்கிப்பாங்க, ஆனால் அந்நேரத்துக்கு மட்டும்தான். எப்போயுமே மாதம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அப்படி கொடுத்துட்டு தான் இருக்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படியே ஸ்வீட் பாக்ஸ் ஒட்டும் கொடுத்தாவட்டும் இருக்க மாட்டாங்க. இரட்டை இலை சின்னம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான். ஸோ இரட்டை இலை சின்னம் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து இருக்குது. இரட்டை இலை சின்னம் இருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த சிவில் வழக்கெலாம் நிலுவை இருக்குது, வரிசையாக அந்த சிவில் வழக்கு வருது. அந்த சிவில் வழக்கில் பார்த்திங்கன்னா இப்போ 2-3 தரப்பு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஓபிசிபிஎஸ் வழக்கெல்லாம் சிவில் வழக்கு இருக்குது. அப்போ ஒரு தரப்பு கூட்டம் இரட்டை இலை எதுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க, முடிவு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் செக் வைக்கிறாங்க. இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போச்சு. அதனால தான் விவி ராஜன் செல்லப்பா வச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ஒரு துண்டு போட்டு வைக்கிறார். நீங்கள் வழக்கு மன்றத்துக்குலாம் போகாதீங்க, வாபஸ் வாங்குங்க. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட்டாங்கள்ல, அந்த வழக்கு பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்க 6 மாதம் கழிச்சு நான் பேசி உங்களை வந்து சேர்க்குறேன்ற மாதிரி ஏதாவது வழக்கு வாபஸ் வாங்கி வச்சுட்டு சேர்க்குறேன் 6 மாதத்துக்கு அப்புறம். எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதனால தான் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவர் தயவு தேவையில்லை, யாரோட சிபாரிசும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போச்சு. மேலும் மேலும் பார்த்திங்கன்னா சிக்கல் ஒரு நெருக்கடி உருவாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி. இந்த நெருக்கடி எந்த அளவுக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக இருக்கக்கூடாது, நாங்கள் கூட்டணி வைக்கணும்னா செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாக இருக்கணும், வேறு யாராச்சும் தலைமைக்கு வரணுன்ற மாதிரி இப்போ டெல்லியும் பார்த்திங்கன்னா செக் வச்சுருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய லெவலில் ஹைலைட்டாக பேசப்படுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.